உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தொகைக்கு ஏற்ப புதிய மதுபான கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரெங்கசாமி விளக்கமளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் எழில்குமார். முதலமைச்சர் ரெங்கசாமி அளித்திருக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2024-25 ஆண்டிற்கான சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி அன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தற்பொழுது இந்த சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரானது 8ஆம் நாள் நிகழ்வு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்று வந்த நிலையில் ஆளும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் புதுச்சேரி கோவில் மற்றும் மருத்துவமனை மற்றும் பள்ளிகளுக்கு அருகே உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என ஒரு கேள்வியை எழுப்பினார். இதேபோல் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் புதுச்சேரியில் இருந்து கள்ளச்சாராயம் கடத்தப்படுவதாகவும் பேரவையில் ஒரு குற்றச்சாட்டு வைத்தார். இதற்கு பதிலளித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் புதிய மதுபான கொள்கைகளை கொண்டு வருவதற்கு அரசு தயாராக உள்ளதாகவும், மேலும் மக்கள் தொகை பெருக்கத்தினால் மக்களின் தேவைக்கேற்ப புதிய மதுபான கடைகளை புதுச்சேரியில் அரசு அனுமதி அளித்து வருகிறது என்று தெரிவித்தார். இதேபோல் புதுச்சேரியில் வருவாய் என்பது மதுபான கடைகள் மூலமே வருகிறது என்றும், பெங்களூரில் இரவு 1 மணி வரை மதுபான கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், புதுச்சேரியில் இருந்து மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகள் மூடினால் கள்ளச்சாராயம் பெருகும் என புதுச்சேரியில் கோவில் மற்றும் இந்த அருகிலுள்ள பகுதியில் வசிக்கும் இந்த மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என ஆளும் கட்சியை சார்ந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கேள்விக்கு பதிலளித்தார். இதேபோல் புதுச்சேரியில் இருந்து சாராயம் கடத்தப்படுவதாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பிய நிலையில் புதுச்சேரியில் இருந்து கள்ளச்சாராயம் கடத்தப்படுவதாக தெரிவித்தது குற்றச்சாட்டுக்கு முற்றிலுமாக தவறு என சபாநாயகர் செல்வம் விளக்கம் அளித்தார். இதேபோல் தவறான தகவல்களை பேரவையில் பதிவிடக்கூடாது எனவும் சபாநாயகர் செல்வம் எச்சரிக்கை விட்டார். மேலும் புதுச்சேரியில் விற்கப்படும் சாராயம் தரமான சாராயம் எனவும், இதேபோல் புதுச்சேரியில் இருந்து சாராயம் கடத்தி செல்வதற்கான நடவடிக்கை தடுக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.